வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரித்தானியாவில் டெட்போர்ட் நகரில் கலவரம், 13 வயது சிறுவன் கைது. உக்ரைன் போர், ரஷ்யாவின் புதிய நிபந்தனைகள் வெளியீடு. புதிய எல்லை கட்டுப்பாடுகள், ஐரோப்பிய ஒன்றியம் ஒத்திவைக்க வாய்ப்பு. லண்டன் மதுக்கடைக்கு வெளியே இளைஞர் சுட்டுக்கொலை, பரபரப்பு சம்பவம். ஸ்பெயினில் இன்று முதல் அன்றாட பொருட்களுக்கு தடை. ஜிப்ரால்டர் கடல் பகுதியில் 5.5 பில்லியன் பவுண்ட் புதையல் மீண்டும் தேட திட்டம். லண்டன் நகரில் கடை திருடர்களுக்கு எலக்ட்ரானிக் டேக் மற்றும் தடை, புதிய திட்டம். சவுட்டா எல்லைப்பகுதி மோதல் அச்சம், வீரர்களின் விடுமுறையை ரத்து செய்த ஸ்பெயின். இனி விரிவான செய்திகள். பிரித்தானியாவில் டெட்போர்ட் நகரில் அண்மையில் நடந்த குடியேற்ற எதிர்ப்பு கலவரம் தொடர்பாக 13 வயது சிறுவன் ஒருவன் கைது செய்யப்பட்டுள்ளான். கடந்த புதன்கிழமை நடந்த வன்முறையின் போது பணியில் இருந்த அவசர கால பணியாளரை தாக்கியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கலவரத்தின் போது காவல்துறையினர் மீது கல்வீச்சு, கடித்தல் மற்றும் துப்புதல் போன்ற வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடைய நபர்களை கண்டறிய காணொலிகள் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் காவல்துறை கூறியது. கைது செய்யப்பட்ட சிறுவன் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அக்டோபர் 4 வரை விசாரணை தொடரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட காவல்துறை கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. உக்ரைன் போர், ரஷ்யாவின் புதிய நிபந்தனைகள் வெளியீடு. உக்ரைன் போரை நிறுத்துவதற்கான புதிய நிபந்தனைகளை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் முன்வைத்துள்ளார். வெறும் போர் நிறுத்தத்தை மட்டும் ஏற்க ரஷ்யா மறுத்து போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நீண்டகால திட்டங்களை வலியுறுத்தியுள்ளது. உக்ரைன் தனது சில பகுதிகளை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பது ரஷ்யாவின் முக்கிய நிபந்தனைகளில் ஒன்றாக உள்ளது. மேலும் உக்ரைன் நேட்டோ கூட்டணியில் இணைவதை தவிர்க்க வேண்டும் எனவும் ரஷ்யா தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து வருகிறது. இந்த நிபந்தனைகள் உக்ரைன் மற்றும் மேற்கத்திய நாடுகளின் எதிர்பார்ப்புகளுக்கு எதிராக இருப்பதால் அமைதி பேச்சுவார்த்தையில் சிக்கல் நீடிக்கிறது. போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து இரு தரப்பிற்கும் இடையே இன்னும் சுமூகமான உடன்பாடு எட்டப்படவில்லை. இந்த சூழலில் போர் நிறுத்தம் குறித்த ரஷ்யாவின் பிடிவாதம் உக்ரைன் போரை தொடர்ந்து நீடிக்க செய்யும் அபாயத்தை அதிகரித்துள்ளது. உலக நாடுகள் இந்த விவகாரத்தில் அமைதி பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. புதிய எல்லை கட்டுப்பாடுகள், ஐரோப்பிய ஒன்றியம் ஒத்திவைக்க வாய்ப்பு. ஐரோப்பிய ஒன்றியத்தில் அமுல்படுத்தப்பட இருக்கும் புதிய நுழைவு மற்றும் வெளியேறும் முறை கட்டுப்பாடுகளை ஒத்திவைக்க ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. கோடைக்கால பயணிகளின் வருகை அதிகமாக இருக்கும் என்பதால் புதிய கட்டுப்பாடுகளால் பயண சீர்குலைவு ஏற்படக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இந்த தாமதம் பயணிகளின் வசதிக்காகவும் எல்லைகளில் நீண்ட வரிசைகளை தவிர்ப்பதற்காகவும் மேற்கொள்ளப்பட உள்ளது. புதிய டிஜிட்டல் முறை அமலுக்கு வரும்போது பயோமெட்ரிக் சோதனைகளால் அதிக நேரம் எடுக்கக்கூடும் என்பதால் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு இடையே இதற்கான இறுதி முடிவை எடுக்க பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதும் அதே சமயம் பயண தடைகளை தவிர்ப்பதும் இந்த முடிவின் முக்கிய நோக்கமாக உள்ளது. பயணத்துறை நிறுவனங்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இந்த அறிவிப்பை பெரும் நிம்மதியுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். லண்டன் மதுக்கடைக்கு வெளியே இளைஞர் சுட்டுக்கொலை, பரபரப்பு சம்பவம். லண்டனில் உள்ள மதுக்கடைக்கு வெளியே தனது காதலியை விட்டுச் சென்ற 25 வயதுடைய இளைஞர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்த மதுக்கடைக்கு முன்னால் நடந்த இந்த கொடூரமான தாக்குதல் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக அவசர கால உதவி குழுவினர் உறுதிப்படுத்தினர். இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை அடுத்து குற்றவாளிகளை பிடிக்க லண்டன் காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகளை வழங்கி வருவதாகவும் இதுகுறித்து புலனாய்வு நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தெரிவித்தது. பொதுமக்களிடையே அமைதியை உறுதிப்படுத்தவும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பலப்படுத்தவும் காவல்துறை கூடுதல் ரோந்து பணிகளில் ஈடுபட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து ஏதேனும் தகவல்கள் தெரிந்தவர்கள் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஸ்பெயினில் இன்று முதல் அன்றாட பொருட்களுக்கு தடை.
ஸ்பெயினில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விதிகளின் ஒரு பகுதியாக சில அன்றாட பொருட்களை பயன்படுத்துவதற்கு இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் கழிவுகளை குறைத்து சூழலியல் மாசுபாட்டை தடுக்கும் நோக்கத்துடன் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அன்றாடம் பயன்படுத்தும் குறிப்பிட்ட சில பிளாஸ்டிக் பொருட்கள் இனி கடைகளில் விற்பனை செய்யப்படாது. இந்த தடையானது ஸ்பெயினின் சுற்றுலா தலங்களிலும் வணிக நிறுவனங்களிலும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடைகள் இந்த புதிய விதியை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் எனவும் மாறாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கும் இந்த முக்கிய மாற்றத்துக்கு அந்நாட்டு மக்கள் ஒத்துழைப்பு நல்குமாறு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. ஜிப்ரால்டர் கடற்பகுதியில் 5.5 பில்லியன் பவுண்ட் புதையல் மீண்டும் தேட திட்டம். கிறிஸ்துக்கு பின் 1694 ஜிப்ரால்டர் அருகே மூழ்கிய HMS சசெக்ஸ் போர்க்கப்பலில் சுமார் 5.5 பில்லியன் பவுண்ட் மதிப்புள்ள தங்கம் இருக்கலாம் என நம்பப்படுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கப்பலை தேடும் முயற்சியில் பிரிட்டன் ஈடுபட்டிருந்தாலும் ஸ்பெயினுடனான சர்ச்சையால் அது பாதியில் நிறுத்தப்பட்டது. தற்போது நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் இந்த புதையலை மீண்டும் தேடி எடுக்க தயாராக இருப்பதாக ஆய்வாளர் டாம் டெக்வைலர் தெரிவித்துள்ளார். சுமார் 821 மீட்டர் ஆழத்தில் இக்கப்பலின் சிதைவுகள் இருக்கலாம் என கருதப்படும் நிலையில் அதை கண்டறிவதில் பல சிக்கல்கள் நீடிக்கின்றன. உரிமையாளர் விவகாரம் மற்றும் வரலாற்று பாதுகாப்பு குறித்த சட்ட சிக்கல்களே இத்தேடல் பணிக்கு தடையாக இருந்து வருகின்றன. இரு நாடுகளுக்கும் இடையே இணக்கமான சூழல் உருவானால் இந்த புதையலை மீண்டும் தேடும் பணி தொடர வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. லண்டன் நகரில் கடை திருடர்களுக்கு எலக்ட்ரானிக் டேக் மற்றும் தடை புதிய திட்டம். லண்டன் நகர மைய பகுதியில் அதிகரித்து வரும் கடை திருட்டுகளை கட்டுப்படுத்த புதிய கடுமையான நடவடிக்கைகள் ஆலோசிக்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக பிடிப்படும் கடை திருடர்களுக்கு எலக்ட்ரானிக் டேக் மாட்டப்பட்டு கண்காணிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குற்றவாளிகள் மீண்டும் குறிப்பிட்ட வணிக பகுதிக்குள் நுழைவதை தடை செய்ய சிறப்பு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட உள்ளன. சில்லறை விற்பனையாளர்கள் மற்றும் வணிகர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதே இந்த அதிரடி திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். அதிகரித்து வரும் குற்ற செயல்களால் வணிகம் பாதிக்கப்படுவதை தவிர்க்க காவல்துறையும் உள்ளூர் நிர்வாகமும் இணைந்து செயல்பட்டு வருகின்றன. இந்த புதிய பாதுகாப்பு திட்டமானது லண்டனின் பிற பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குற்றங்களை தடுப்பதில் இந்த நவீன கண்காணிப்பு முறை பயனுள்ளதாக இருக்கும் என்று அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். செவ்டா எல்லைப் பகுதி மோதல் அச்சம், வீரர்களின் விடுமுறையை ரத்து செய்த ஸ்பெயின். ஸ்பெயினின் கட்டுப்பாட்டில் உள்ள செவ்டா நகருக்குள் புதிய குடியேற்ற ஊடுருவல்கள் நடக்கலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது. இதனையடுத்து அப்பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ள ராணுவ வீரர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் அனைத்து விடுமுறைகளையும் ஸ்பெயின் பாதுகாப்பு அமைச்சகம் ரத்து செய்துள்ளது. சமூக வலைதளங்கள் மூலம் பரவும் அழைப்புகள் காரணமாக ஆகஸ்ட் 15 வாக்கில் பெருந்திரளான மக்கள் எல்லையை தாண்டி நுழைய முயலலாம் என உளவுத்துறை எச்சரித்துள்ளது. இந்த அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் வகையில் எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு கூடுதல் படைப்பிரிவுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. விடுப்பில் சென்றிருக்கும் அனைத்து வீரர்களும் உடனடியாக தங்கள் பணிக்கு திரும்புமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் நடந்த பெரிய அளவிலான ஊடுருவல் மற்றும் வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து அரசு இந்த அதிரடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்துள்ளது. எல்லையின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் நாட்டின் ஒருமைப்பாட்டை பேணவும் பாதுகாப்பு படையினர் முழுவீச்சில் களத்தில் இறக்கப்பட்டுள்ளனர்.